Dear students, cheerful welcome to 8th Standard English, Unit 3, Supplementary Story, The Three Questions, Leo Tolstoy. In this session, we are going to study the supplementary story which is written by Mr. Leo Tolstoy. Students, இந்த செஷனில் லியோ டால்ஸ்டாய் அவங்க எழுதின 3 கேள்விகள் அப்படின்ற சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி நம்ம படிக்க போகிறோம். Now we move on to know about our author. Leo Tolstoy was a Russian writer who is regarded as one of the greatest authors of all time. He is best known for the novels War and Peace and Anna Karenina. Let's move on to the story, children. The Three Questions. Leo Tolstoy. There was a king who had 3 questions in his mind that if he always knew the right time to begin everything, if he knew who were the right people to listen to and whom to avoid, and above all, if he always knew what was the most important thing to do, he would never fail in anything he might undertake. அதாவது இந்த கதையில் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவோட மனசில் ஒரு 3 கேள்விகள் எழும்புது. அந்த 3 கேள்விகள் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் எது? 2வது கேள்வி என்னன்னா, யாரெல்லாம் சரியான மக்கள், யாரெல்லாம் விலக்கி வைக்கணும்? கடைசி கேள்வி என்ன, அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்களில் தவற விடாமல் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் எது அப்படின்றது தான் 3வது கேள்வி. And this thought having occurred to him, he had it proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action and who were the most necessary people and how he might know what was the most important thing to do. இப்போ அவருக்கு இந்த கேள்வி மனசில் வந்தோனையும் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொக்ளைம்டு அப்படின்னா அனௌன்ஸ்ட் அஃபிஷியலி, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இவருக்கு இந்த கேள்வி மனசில் வந்தோன்னே என்ன பண்ணுறாரு, இவருடைய சந்தேகத்தை அதிகாரப்பூர்வமாக அவருடைய ராஜாங்கம் முழுமையாக அறிவிக்கிறாரு. என்னென்ன அந்த 3 கேள்வி, எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் எது, யார் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்றது. 3வது கேள்வி என்ன, எந்த விஷயத்தை முக்கியமாக செய்யணும் அப்படின்றதான் அவருடைய கேள்வி. இந்த கேள்வி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். இதுக்கு யார் சரியான விடை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசளிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவருடைய ராஜாங்கம் முழுவதும் அறிக்கை கொடுக்குறாரு. Learned men came to the king, but they all answered his questions differently. இப்போ நிறைய கற்றறிந்த அறிஞர்கள் எல்லாம் அவருடைய அரசவைக்கு வந்து எல்லாரும் வித்தியாசமான பதில்களை சொல்கிறாங்க. In reply to the first question, some said that to know the right time for every action, one must draw up in advance a table of days, months and years and must live strictly according to it. Only thus, said they, could everything be done at its proper time. Others declared that it was impossible to decide beforehand the right time for every action, but that not letting oneself be absorbed in ideal pastimes, one should always attend to all that was going on and then do what was most needful. Others again said that however attentive the king might be to what was going on, it was impossible for one man to decide correctly the right time for every action, but that he should have a council of wise men who would help him to fix the proper time for everything. இப்போ அவருடைய முதல் கேள்விக்கு என்னென்ன பதிலாம் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருடங்கள், மாதங்கள், நாட்கள் இதை பற்றின ஒரு அட்டவணையை முன்னாடியே குறித்து வச்சு அதன்படி வாழ்கிறவங்களால மட்டும்தான் சரியான நேரத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி எல்லாத்தையும் முன்கூட்டியே குறித்து வைக்கிறது அப்படின்றது இம்பாசிபிளான முடியாத விஷயம்.
அப்படி இருக்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. போகிற நேரத்தில் தேவைப்படுற விஷயங்களை தேவையான நேரத்தில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதரால் சரியான நேரத்தை குறிக்கணும் அப்படின்றது முடியாது. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, கற்றறிந்த அறிஞர்களோட ஒரு குழு வேணும். அவங்களுடைய அறிவுரையின்படி தான் இவர் என்ன பண்ணலாம், எல்லா விஷயத்துக்கும் ஒரு சரியான நேரத்தை குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். But then again others said there were some things which could not wait to be laid before a council, but about which one had at once to decide whether to undertake them or not. But in order to decide that, one must know beforehand what was going to happen. It is only magicians who know that, and therefore, in order to know the right time for every action, one must consult magicians. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒரு குழுவில் கலந்து ஆலோசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அப்படி செய்யும்போது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது ஒன்லி மாயஜாலக்காரவங்களால் மட்டும்தான் முடியும். அவங்களால மட்டும்தான் எந்த நேரம்னு சொல்ல முடியும். ஸோ அவங்கள தான் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலி various were the answers to the second question. Some said people the king most needed were his counselors, others the priests, others the doctors, while some said the warriors were the most necessary. இப்போ இதே போல் இவரோட ரெண்டாவது கேள்விக்கும் பலதரப்பட்ட விடைகள் வருது. அது என்னென்ன அப்படின்னா, இவர் யாரெல்லாம் கூட வச்சுக்கலான்னா நல்ல ஆலோசனை சொல்கிறவங்க, அப்படி இல்லை அப்படின்னா மத குருமார்களை வச்சுக்கலாம், அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க மருத்துவர்களை கூட வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க போர்ப்படை வீரர்களை முக்கியமானவங்களா பக்கத்தில் ராஜா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. To the third question, as to what was the most important occupation, some replied that the most important thing in the world was science. Others said it was skill in warfare, and others again it was religious worship. இப்போ அதே போல் அவருடைய மூணாவது கேள்வி என்ன, எது முக்கியமான வேலை? இதுக்கு கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்ஸ் அறிவியல் தான் முக்கியமான வேலை அப்படின்றாங்க. அறிவுபூர்வமான வேலைகள் தான் முக்கியமான வேலை. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, போரை பற்றின வேலைகள் தான் முக்கியமானது. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, கடவுள் வணக்கம் அதுதான் கடவுள் பக்தின்றதான் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. All the answers being different, the king agreed with none of them and gave the reward to none, but still wishing to find the right answers to his questions, he decided to consult a hermit widely renowned for his wisdom. இப்போ எல்லா கேள்விக்கான பதில்களும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ ராஜா என்ன பண்ணுறாரு, யாருடைய பதிலுமே அவருக்கு தகுந்ததாக தெரியல. அதனால அவர் யாருக்குமே பரிசுகளும் கொடுக்கல. ஆனாலும் இருந்தாலும் அவருக்கு என்ன சரியான பதிலை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால அந்த ராஜா ஞானத்துக்கு புகழ் பெற்றவங்களாம் நினைக்கக்கூடிய துறவிகளை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. The hermit lived in a wood which he never quitted, and he received none but common folk. So the king put on simple clothes, and before reaching the hermit's cell, dismounted from his horse, leaving his bodyguard behind. He went on alone. இந்த துறவிகள் காடுகளை விட்டு வெளியில் வராதவங்களா, வெளியாட்கள்கிட்டருந்து எதுவும் பெற்றுக்கொள்ளாதவங்களா, சாதாரண இனமாக வாழக்கூடியவங்க. அதனால அவருடைய இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ராஜா சாதாரண உடைகளை அணிஞ்சுக்கிறாரு. அவருடைய குதிரைகளோ படைய வீரர்களை என்ன பண்ணுறாரு, வெளியே தனியாக விட்டுட்டு இவர் மட்டும்தான் அந்த துறவியை பார்க்க போகிறாரு. When the king approached, the hermit was digging the ground in front of his hut. Seeing the king, he greeted him and went on digging. The hermit was frail and weak, and each time he stuck his spade into the ground and turned little earth. He breathed heavily. இப்போ அந்த ராஜா துறவியோட இடத்துக்கு போயிட்டார். இப்போ அந்த துறவி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் குடிசைக்கு முன்னாடி இருக்கிற நிலத்துல தோண்டிட்டு இருக்கிறார். இவர் ராஜாவை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணிட்டு
தொடர்ந்து அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ அந்த துறவி எப்படி இருக்கிறார்? ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த நிலத்தை மண்வெட்டி கொண்டு தோண்டினோடனே என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் மண்ணு தான் வருது, ஆனால் அவருக்கு எப்படி ரொம்ப மூச்சு வாங்குது. The king went up to him and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. How can I learn to do the right thing at the right time? Who are the people I most need? And to whom should I therefore pay more attention than to the rest? And what are the most important and need my first attention? ராஜா துறவிகிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? நான் உங்கள்கிட்ட 3 கேள்விகள் கேட்கலான்னு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அது என்னன்னா, எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடுத்த கேள்வி என்னன்னா, யாரெல்லாம் எனக்கு முக்கியமான தேவை, அதே போல நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? 3வது கேள்வி என்ன, எந்த விஷயத்துக்கு நான் என்னுடைய முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். The hermit listened to the king but answered nothing. He just spat on his hand and recommenced digging. இப்போ இந்த துறவி இவர் சொல்கிறத கவனிக்கிறார், ஆனால் பதில் ஒன்றுமே சொல்லலை. இவர் என்ன பண்ணுறாரு? கையில் இருக்க தூசியை தட்டி விட்டுட்டு திருப்பி அந்த குழியை தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. You are tired, said the king. Let me take the spade and work a while for you. இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு? நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, நான் கொஞ்ச நேரம் இந்த மண்வெட்டியை எடுத்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். Thanks, said the hermit. And giving the spade to the king, he sat down on the ground. இப்போ இந்த துறவி என்ன சொல்கிறார்? ரொம்ப நன்றி அப்படின்னா அந்த மண்வெட்டியை ராஜாட்ட கொடுத்துட்டு இவர் அந்த கிரவுண்டில் உக்காந்துருக்கிறார். When he had dug 2 beds, the king stopped and repeated his questions. The hermit again gave no answer, but rose, stretched out his hand for the spade, and said, Now rest a while and let me work a bit. இப்போ இந்த ராஜா ஒரு 2 அடுக்கு தோண்டோன்னு என்ன சொல்றாரு? நிறுத்திட்டு அது 3 கேள்விகளை திரும்பியும் துறவிகிட்ட கேட்குறாரு. இப்பயும் இந்த துறவி ஒரு பதிலுமே சொல்லலை. நான் எழுந்திருச்சு, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஸ்பேடை வாங்குறதுக்காக கையை நீட்டுறாரு. But the king did not give him the spade and continued to dig. 1 hour passed and another. The sun began to sink behind the trees, and the king at last stuck the spade into the ground and said, I came to you, wise man, for an answer to my questions. If you can give me none, tell me so, and I will return home. இப்போ ராஜா அவர்கிட்ட அந்த மண்வெட்டியை கொடுக்காம இவரே தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்கிறார். 1 மணி நேரம் போகுது, அடுத்த 1 மணி நேரம் போகுது. இப்போ சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. இப்போ அந்த கடைசியாக அந்த கிரவுண்டில் டிக் பண்ணிட்டு திருப்பி ராஜா என்ன சொன்னால், என்னுடைய அந்த 3 கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட இருந்து பதிலை பெற்றுக்கலான்னு தான் வந்தேன். நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கலன்னா சொல்லிடுங்க, நான் வீட்டுக்கு திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். Here comes someone running, said the hermit. Let us see who it is. இப்போ துறவி என்ன சொல்கிறாரு? யாரோ ஓடி வராங்க, வாங்க அவர் யாருன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்டோரியில் ஒரு ராஜாவுக்கு 3 கேள்விக்கு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒருத்தரும் சந்தேகத்துக்கு பதில் சொல்லலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு துறவியை பார்த்து தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு போயிருக்கிறார். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த துறவி அவருக்கு பதில் சொல்லலை. அந்த துறவி இவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாரா, என்ன பதில் சொன்னார் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே children, we will meet in next class with the remaining story. Till then, thank you children.